பாரதி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மேடம், இட்ஸ் ஓகே, நான் இப்பதான் வந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அண்ணன் டிடி எடுக்க சொன்னாரு. நான் எடுத்துட்டேன்னு போய் சொல்லிட்டேன். எனக்காக ஒரு டிடி மட்டும் எடுக்க முடியுமா? நம்ம கம்பெனி பேர்ல எடுத்தாகணும். தப்பா எடுத்துக்காதீங்க பாரதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் போயிட்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ். எங்க போன மித்ரா? டாக்டர் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஹாய் டாக்டர். உங்கள மாதிரி ஓசுல சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் அதோட அருமை தெரியாதுமா. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, இப்ப சாப்பிட போறியா இல்லையா? தமிழ், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொன்னா இல்லையா? எடுத்துட்டு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? குடு. என்ன தமிழ் நீ? காலையில இருந்து ரொம்ப வேலை, அதான் ரொம்ப பசிக்குது. எப்படியோ சாப்பாடு மட்டும் வேஸ்ட் ஆகாம இருக்கணும், பாத்துக்கங்க. பாரதி, நீ எதுக்கு இப்ப இப்படி நடந்துக்கிற? ஆதித்யோட ஆபரேஷன் நல்லபடியா முடியற வரைக்கும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் தாங்கிதான் ஆகணும். நான் இப்ப கூட எங்க போற மனோ? அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சிருச்சுல்ல? அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னா அந்த பேக் எல்லாம் யார் எடுத்துட்டு வருவா? ஐயோ சாரி, மறந்துட்டேன், நான் எடுத்துட்டு வரேன். இது எங்க வைக்கிறது? போய் ரோட்ல வச்சிட்டு வா. சரிங்க. ஏய், என்ன பண்ற? நீங்க தானே ரோட்ல வைக்க சொன்னீங்க. காமெடியா? நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்திடுவாங்க, தெரியும்ல? ஐயோ முதலாளி அம்மா, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. முதலாளி அம்மாவா? ஆமாமா, உங்களை நம்பி தானேம்மா நாங்க குடும்பத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்ப நீங்க முதலாளி அம்மா தானே? கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன கிண்டல் பண்றியோன்னு ஒரு டவுட்டா இருக்கே. ஐயோ, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? நீங்க என்னோட முதலாளி அம்மா. அந்த சாமி போட்டோக்கு அடுத்து உங்க போட்டோ வச்சுதான் நான் கும்பிடணும். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துரும் போல இருக்கே. கடவுளே, இது விடக்கூடாது. ஏண்டி மா, உன் நாத்தனார கட்டிக்க போறவன் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடைசியில ஒரு டிரைவர் தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வருவான் போல இருக்கு. என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நான் சொல்றத என் புருஷனும் கேட்க மாட்டேங்கிறாரு, மித்ராவும் கேட்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, நாம பேசுறத அவங்க கேட்கணும்னா நம்ம பேச்சு அவ்வளவு சத்தமா இருக்கணும். இத பாரு, உன் பேச்ச எல்லாரும் கேட்கணும்னா சபையில உன் பேச்சு மட்டும்தான் எல்லாருக்கும் கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோ.
ஏய், இது எங்க இருந்து எடுத்த? அப்பா டேபிள்ல இருந்து எடுத்தேன் சார். ஐயோ, இது ஆதி அங்கிளோட செயின். அடுத்தவங்க பொருளை எடுக்க கூடாதுல. சரி விடு, நானே கொடுத்துறேன், நீ போ. சரி அத்தை. என்னன்னா ரொம்ப பதட்டமா இருக்க? மித்ரா, அது வந்து ஏதாவது தேடுறியா என்ன? ஆமா மித்ரா. இதுவா பாரு. என்ன மித்ரா, என்கிட்ட சொல்லாம எடுத்து வச்சிருக்க? நான் கொஞ்ச நேரத்துல இத காணோம்னு எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? மண்ணா கட்டி. இந்த செயின் தியா அவ கையில எடுத்து வச்சிருந்தா. இல்லையே, நான் இத டேபிள்ல வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆக போயிருந்தேன். இந்த லட்சணத்துல இருக்க போய் தான் நம்ம எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கோம். இங்க பாருண்ணா, ஆதி எனக்கு வேணும், இப்ப இருக்கிற மாதிரியே வேணும். இந்த கீயோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு புரியுதா இல்லையா? சாரி மித்ரா, நான் இனிமே இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். நான் அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு காட்டுறேன்.